ياسين والقرآن الحكيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் ஒரு நபிமொழி அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய நபிமொழி என்னவென்றால், பாவ மன்னிப்பினுடைய பலன்களை பற்றி, சிறப்புகளை பற்றி சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், திருமறை ஷரீஃபினுடைய 2499வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம் ஹத்தாவு, குல்லு பனி ஆதம ஹத்தாவு, ஆதமுடைய மக்கள் அனைவர்களும் தவறு செய்யக்கூடியவர்களே. வஹைரு ஹத்தாயின தவ்வாபூன், தவறு செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர்கள், தன்னுடைய பாவத்தை நினைத்து வருந்தி அதை விட்டும் திருந்தியவர்களே என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆதமுடைய மக்கள் மனிதர்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள். அந்த தவறு செய்யக்கூடியவர்களை சிறந்தவர்கள் யார் என்றால், தங்களுடைய பாவத்தை நினைத்து வருந்தி திருந்தியவர்கள் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பிற்கினியவர்களே, இந்த உலகத்தினுடைய எல்லா பொருட்களையும் அல்லாஹ் தஆலா இரட்டைப்படையாகத்தான் படைத்திருக்கிறார். வமின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஸௌஜைன், எல்லா பொருட்களையும் அல்லாஹ் தஆலா இரட்டைப்படையாகத்தான் படைத்திருக்கிறார். சுப்ஹானல்லதி ஹலக்கல் அஸ்வாஜ குல்லஹா வமிம்மா துன்பித்துல் அர்த், அல்லாஹ் சொல்வான், இந்த பூமியிலே விளைகின்ற செடி கொடிகள் உட்பட மனிதர்கள் உட்பட நீங்கள் அறியாத அனைத்தையும் அல்லாஹ் தஆலா இரட்டைப்படையாகத்தான் படைத்திருக்கிறார். அதுபோல அல்லாஹ் தஆலா மனிதர்களுமே இரண்டு வகையான மனிதர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார். ஒட்டுமொத்த மனிதர்களை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுல ஒன்னா இருப்பான். ஒன்று, அவர்கள் ஆரம்ப காலம் முதல் கடைசி வரைக்கும் பாவங்களிலே ஈடுபடாத மக்களையும் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறார். பொதுவாக நபிமாது பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர், அவங்க விட்டுருங்க. பொது மனிதர்களிலேயே சில மக்கள் ஆரம்பத்திலே இருந்தே எந்த வகையான தவறான செயல்களை ஈடுபடாமல் கண்ணியமாக ஒழுக்கமாக வாழ்ந்தவர்கள். அல்லாஹ் தஆலா சில மக்களை எப்படி படைத்திருக்கிறார், வரலாற்று எப்படி ஆதாரங்கள் இருக்கிறார். அபூ பக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே கேட்கப்பட்டது, அவன் ஈமான் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு கேட்கப்பட்டது, அறியாமை காலத்திலே மத அறிந்திருக்கிறதா என்பதாக கேட்கப்பட்டது. அவங்க சொன்னாங்க, நான் குடித்ததே இல்லைன்னு சொன்னாங்க. பிறந்தது குடித்ததே என்ன ஏன்னு கேட்கப்பட்டது. இத்தனைக்கும் அவர்கள் அது அரபகத்தினுடைய 11 கோடீஸ்வரர், ஒரு கோடீஸ்வரர், ஒரு கோடீஸ்வரர், ஒரு கோடீஸ்வரர். அவருடைய இல்லாத காசு இல்ல. அந்த காலத்தில் மது அருந்துவது என்பது டீ குடிக்கிறது மாதிரி. இப்போ கேட்கப்பட்டது, என்னங்க நீ குடிக்கிறீங்க, ஏன் குடிக்கிறது இல்லை சொன்னாங்க, அது என்னுடைய அறிவை போக்குகிறது, என்னுடைய மான மரியாதை போக்குது என்பதை நான் விளங்கிக் கொண்டேன், அதனால குடிக்கிறது இல்லைன்னா. அப்ப மார்க்கம் அவங்களை தடுக்கிற, முஸ்லீமாக மார்க்கு தடுக்கிற, ஆனா இன்னும் யோசிக்கிறாங்க, அதை குடிச்சா அறிவு மயங்கு, அதே நேரத்தில் குடிச்சோம்னா கேவலம் ஏற்படுகிறது, அதனால நான் குடிக்கிறது இல்லை, நான் மக்களுக்கு மத்தியில் கண்ணியத்தோட இருக்கிறேன், அந்த கண்ணியத்தை கெடுத்துக்கிற விரும்பல அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி உலகத்துல சில மக்கள் செய்யறாங்க, எல்லா காலத்திலுமே தலை சிறந்தவராக தேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். சில மக்கள் ஒரு காலத்தில் அவர்கள் தவறு செய்திருப்பார்கள், அதுக்கு பிறகு அவங்க திரும்பி இருப்பார்கள். இரண்டு பேருமே போற்றுவதற்குரியவங்க. ஒரு காலத்தில் அவங்க தவறுகள் இருந்தது, திருந்திருக்கிறார்கள். வரலாற்றில் எவ்வளவு செய்திகள் இருக்கிறார். வரலாற்றில் ஒரு செய்தி வருகிறது, இப்னு ஷம்மாசா அவர் அறிவிக்கிறார், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய மௌத்துடைய நேரம், அவங்களை நான் பார்க்க போறேன்.
நான் பார்க்க போறேன். என்னை கண்டவன் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவர் திரும்பி படுத்துக்கிட்டு அழுகுறார். ரொம்ப மிக நெருக்கமானவர்கள் சொல்றாங்க, என்னை கண்டவன திரும்பி படுத்துக்கிட்டு அழுகுறாங்க, தேம்பி அழுகுறாங்க. நான் சொன்னேன், மூத்த நினைச்சு பயப்படுறீங்களா? மூத்த நினைச்சு நீங்க அழுகுறீங்களா? அழுகாதீங்க, எல்லாத்துக்கும் மூத்து உண்டு. அதே நேரத்தில் நீங்க எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தான சஹாபி, அதிகமான இஸ்லாமிய நாடுகள் கைப்பற்றப்பட்டதற்கு அவர் ஒரு காரணம். இஸ்லாமிய வரலாற்றுல அம்ர் இப்னு ஆஸ், காலித் பின் வலீத், சாத் பின் அபீ வக்காஸ், இந்த 3 பேருமே படை தளபதிகளாக இருந்தவர்கள். இந்த நாடுகள் எல்லாம் இஸ்லாத்தினுடைய வட்டத்துக்குள் வந்ததற்கு அவங்க காரணம். சொன்னாங்க, ஏன் அழுகுறீங்க? நீங்க எவ்வளவு பெரிய சஹாபி, உங்களின் காரணமாகத்தான் நாடுகள் கைப்பற்றப்பட்டு இஸ்லாமிய நாடுகளாக, ஏன் கவலைப்படுறீங்க? அப்ப அவங்க சொல்லுவாங்க, குரு ஷம்மாசா, என்னுடைய வாழ்க்கையில 3 வகையான கட்டத்தை நான் அடைந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை, ஒட்டுமொத்த வாழ்க்கையில 3 வகையான காலகட்டத்தை நான் அடைந்திருக்கிறேன். முதல் காலகட்டம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே எனக்கு பிடிக்காத மாற்றமாக இஸ்லாம் இருந்தது. பிடிக்காத முகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் இருந்தது. பிடிக்காத முகமாக பெருமானாருடைய முகம் இருந்தது. பிடிக்காத மார்க்கமாக இஸ்லாம் இருந்தது. ஒருவேளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்ப்பு கிடைத்தால் கொலை செய்ய வேண்டும் என்று கொலை வெறியோடு நான் அலைந்து கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது. என்ன சொல்றாரு? பிடிக்காத மார்க்கு இஸ்லாமு, பிடிக்காத முகம் ரசூலுல்லாஹ்வுடைய முகம், பார்த்த இடத்துல அவரை கொலை செய்வதாக சொல்லி கொலை வெறியோடு அலைந்த காலம் இருந்தது. வாய்ப்புகளை தேடி அந்த நேரத்தில் நான் மூத்தாக இருந்தால் காஃபிராக இருப்பேன். அதுக்கு பிறகு நான் ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு எனக்கு பிடித்த முகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறி போனது. பிடித்த மார்க்கமாக இஸ்லாமாகி போனது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரைக்கும் நான் என்ன செய்யறது, நேரடியாக பார்த்தது கிடையாது. நேரடியான முகத்துக்கும் நேரடியாக பார்த்தது கிடையாது. அதனால பெருமானாருடைய அந்த அவயங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியாது. ஏனென்று சொன்னால் குற்ற உணர்ச்சி எனக்குள்ளே இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதரை நம்ம கொலை செய்ய, நம்ம கொலைவெறியோடு அலைஞ்சமே என்ற குற்ற உணர்வு பெருமானாரை நான் முகூடுத்து நான் பார்க்க மாட்டேன், கீழே கொடுத்திருப்பேன். அப்படி ஒரு காலம் இருந்தது. அப்படி அந்த காலத்தில் மூத்தாக இருந்தால் நான் சொர்க்கவாதியாயிருப்பேன். பெருமானாருடைய மூத்துக்கு பிறகு எனக்கு சில பதவிகள் கொடுக்கப்பட்டது. சில நாடுகளுக்கு நான் ஆளுநராக ஆனேன். சில பதவிகள் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சரியா நடந்திருக்கேன். ஆனால் அது ஏதாவது குற்றங்குறைகள் இருந்திருக்குமோ, நடந்திருக்குமோ, அதனால அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவாங்க என்ற பயம் தான் எனக்கு அழுகை காரணமே தவிர நான் மூத்த நிமிஷம் பயப்படலேன்றார். முடிஞ்சு போச்சு. இந்த வரலாறு என்ன கவனிக்கணும் அப்படின்னா, அப்ப ஒரு காலத்திலே பெருமானார் மீது அவ்வளவு பெரிய கொலைவெறியோடு அலைந்தவர்கள் நேசமாக ஆனார்கள். ஒரு காலத்துல தவறுகள் மாறிக்கொண்டார்கள். வரலாறு நிறைய இருக்கிறது. அதனால இந்த உலகத்தில் 2 வகையான மனிதர்கள் தான். ஆனா இந்த 2ல ஏதாவது ஒன்னா இருந்தா பிரச்சனை. ஒண்ணு பாவங்களை செய்யாம இருக்கிறது, 2வது ஒரு காலத்தில் நம்ம செஞ்சோம், அது பிறகு என்ன செய்யணும், திருந்த. வாழ்க்கையிலே தவறுகள் ஏற்படலாம், வாழ்க்கையை தவறாக ஆகிவிடக்கூடாது. கடைசி வரைக்கும் சேர்ந்து மூத்தாகிற வரைக்கும் பாவத்திலே இருந்து பாவத்தோட மூத்தாகிவிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானா. அப்ப மனிதனுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், பாவங்கள் ஏற்படக்கூடாது, அல்லது ஏற்பட்டால் திருந்த வேண்டும். அது பெருமானார் சொல்வாங்க, மனிதனுடைய வாழ்க்கையிலே தவறுகள் ஏற்படலாம். அதனுடைய மக்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஏனெனில் பெருமானார் சொல்வாங்க, அல் இன்சானு முரக்கபுல் ஹத்தை வ நிஸ்யான். மனிதன் என்றால் யார்? தவறு, மறதி, இந்த 2ஆலும் இணைக்கப்பட்டவன் தான் மனிதன். 2ஆலும் இணைக்கப்படும். அதனால மனித வாழ்க்கையிலே தவறுகள் ஏற்படலாம். ஆனா கடைசி வரைக்கும் தவறோடே நான் வாழ்ந்து விடக்கூடாது. தௌபா செய்து திருந்த வேண்டும். இது பாவ செயல்களுக்கு மட்டுமல்ல. சில மக்கள் வைக்கிறாங்க பாவ செயல்களுக்கு என்பதாக மட்டும். நன்மைகளை விடுவது கூட பாவம் தான். கடைசி வரைக்கும் பள்ளியாசலுக்கே வராம முத்தா போயிடும், கடைசி வரைக்கும் நோம்பிக்காம மூத்தா போகும். இந்த நன்மைகளை விடுவதும் பாவம் தான். அதாவது மக்கள் ஒரு சிலரை பாவம்தான் நினைக்கிறாங்க, ஒரு சிலர் பாவங்களை நினைக்கிறதே கிடையாது. சரி, அது ஒரு தனி தலைப்பு, நேரம் ஆயிடுச்சு. என்ன செய்யணும்? பாவங்களை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன். ஏனென சொன்னால் பாவத்தின் மூலமாக இந்த உலகத்திலே தனி மனிதனுக்கும் சரி, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சரி, 4 வகையான பாதிப்புகள் ஏற்படுகிறது. மொத்த பாதிப்பு நிறைய இருக்கு. அதுல 4 விஷயங்கள் சொல்றேன். முதல் விஷயம் என்னவென்றால், தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே 3 பாதிப்புகள் ஏற்படும். முதல் பாதிப்பு என்ன அப்படின்னா, நான் நேற்று உதவி சொன்னேன் இல்லையா, மனிதனுடைய வாழ்க்கையில மனுஷன் பாவம் செஞ்சானா உள்ளத்திலே கருப்புள்ளி விழியும் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. ஹாக்கிம் என்ற கிதாபிலே 6வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. இது அதுனபுல் அப்து
நக்கத் ஃபீ கல்பிஹி ருக்னத்துன் சௌதா. ஒரு மனுஷன் ஒரு பாவம் செஞ்சான்னா அவருடைய உள்ளத்திலே ஒரு கருப்புள்ளி விழுகின்றது. ஃபைன் தாப சத்தர மின்ஹா, அவன் தௌபா செஞ்சுட்டானா அந்த கருப்புள்ளி விலகி விடுகிறது, நீங்கி விடுகிறார், நீங்கி விடுகிறது. ஃபைன் ஆத ஜாலத் ஹத்தா தாதுமா ஃபீ கல்பிஹி, அப்படியே தௌபா செய்யல, மீண்டும் மீண்டும் தவறு செய்து கொண்டிருந்தால் அந்த உள்ளத்தில் வந்து அதிகமாகி கொண்டிருக்கிறது. சொல்லிவிட்டு சொன்னாங்க அல்லது சொல்லிட்டு சொன்னாங்க அதுதான் உள்ளம் இறுகி போயிருக்கிறது காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் தஃபீஃபின்ல சொல்றான் இல்லையா, கல்லாபல் ரானாலா புல்வின் வாக்கான பாவங்கள் காரணமாக உள்ளங்கள் இறுகி போன அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா. அந்த உள்ளத்தில் இறுக்கம் எப்போது ஏற்படும் என்று சொன்னால் பாவங்கள் அதிகமாகி அதிகமாகி அந்த உள்ளம் இறுகி போய் விடுவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப பாவத்துடைய முதல் பாதிப்பு அப்படின்னா கல் நெஞ்ச படைச்சவன் சொல்லுமா இல்லையா, இரக்கம் இல்லாத கல் நெஞ்ச படைச்சவன் என்பதாக அது எப்போது ஏற்படும் என்று சொன்னா பாவத்தின் மூலமாக ஏற்படும் ஒன்று. இரண்டாவது பாதிப்பு என்ன அப்படின்னா அவருடைய ரிசுக்குடைய பரக்கத்தை அல்லாஹ் தஆலா எடுத்துருவான். ரிசுக்குடைய பரக்கத்தை எடுத்துருவான். ஹதீஸ்ல வந்து பெருமானா சொல்லுவாங்க, அதுல சௌபான் அல்லாஹ் தஆலா அறிவிக்கிறார், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவியான சௌபான் அறிவிக்கிறாங்க, இன்னல் அபத லா யஹரிமு ரிஸ்க பிதன்பின் யுஸீபு, மனிதர் செய்கின்ற பாவத்தினால் ரிசுக்குடைய பரக்கத்தை அவன் இழக்கின்றான். ரிசுக்குடைய பரக்கத்தை இழக்கிறான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒண்ணு அவன்கிட்ட எது இருந்துச்சோ அதை இழந்துருவான். ஒரு வாரத்தில் பெரிய வசதியா இருப்பாங்க, அவன் தெரியக்கூடிய அந்த பாவத்தினால என்ன செய்யலாம், எல்லாத்தையும் இழந்துருவான், இழந்து நடுத்தருக்கு வந்துருவான். அல்லது அவனுக்கு எது வரணுமோ அது வராமல் போகும், அல்லது எது வருகின்றதோ அதுல வரக்கத்தினால் போகும். சிலர் நிறைய சம்பாதிச்சு சில பாவங்களை விட்டு விட்டு என்ன செய்யற அப்படின்னா இவன இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம விளங்குறவா சொல்றதா டெய்லி 1000 ரூபாய் சம்பளம் வாங்கலாம், 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி வீட்டுக்கு 200 ரூபாய் கொடுக்குறான், வீட்டுக்கு 200 ரூபாய். என்ன காரணம் அப்படின்னா அவன் என்ன செய்யறான், அவன் ஊத்துறதுக்கே 800 ரூபாய் காலி பண்ணிடுறான், ஊத்துறதுக்கே 800 ரூபாய் காலி பண்ணிடுறான். நான் கேட்டேன் ஒரு பிள்ளைகிட்ட, என்னமா அவங்க அத்தை என்னமா செய்யறாரு, என்னத்தான் பண்டாரியா இருக்க சமையலுக்கு போடுறோம், சரிமா. அப்போ கேட்டேன் வந்துட்டு எவ்வளவு சம்பளம் வாங்குவாரு, அதைத்தான் 1000 ரூபாய் வாங்குவாரு, வீட்டுக்கு 200 ரூபாய் கொடுப்பாரு, அப்புறம் 800 ரூபாய் அவர் குடிச்சிருவாரு. அவன் என்ன அந்த ரிசுக்கினுடைய வரக்கத்தை அவர் இழக்கின்றான். நல்ல வேலை, நல்ல மாஸ்டர், நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஆனா என்ன செய்யறது, வரக்கத்தை இழந்து விடுகின்றான். பெருமானோட இரண்டாவது. மூன்றாவது பாதிப்பு என்னவென்றால் பாவம் செய்ய 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 தௌபாவுடைய எண்ணமே அவனுக்கு இல்லாமல் போகும். ஏன்னா பாவத்தின் ஆரம்பம் என்பது பயம், பாவத்தினுடைய ஆரம்பம் என்பது பயம். பாவங்கள் பழகி போச்சு அப்படின்னு கேட்டா அவனுக்கு தௌபா செய்ய எண்ணமே இல்லாமல் போகும். அதாவது லுக்மான் இஸ்லாத்துடைய மகனுக்கு சொல்லுவாங்க, மகனே யா புனையரா துவாசிரு தௌபா, மகனே பாவம் செய்யாத. ஒருவேளை உன் அறியாம ஒரு பாவங்கள் ஏற்பட்டு விட்டுச்சுன்னா உடனே தௌபா செய்து திருந்து, இல்லாவிட்டால் 2 வகையான பாதிப்புகள் உனக்கு ஏற்படும். ஒன்று திடீர் மௌத் ஏற்படும், தௌபாவுடைய பாக்கியம் உனக்கு கிடைக்காமல் போகும். எல்லாம் ஆட்டம் ஆடி முடிச்சுட்டு கடைசியில தௌபா செய்து கொள்ளலாம் என்பதாக அல்லாஹ் நாடி விட்டால் சொன்னால் திடீர் மௌத் அவனுக்கு ஏற்பட்டது என்றால் தௌபாவுடைய பாக்கியம் இல்லாமல் போகும். அக்கா திடீர் மௌத் எல்லாமே பாதிப்பு என்பது அல்ல. பெருமானா சொல்லுவாங்க, திடீர் மரணம் என்பது நல்லவர்களுக்கு சகாரத்தை அந்தஸ்தை பெற்றுத்தரும், நல்லவர்களுக்கு சகாரத்தை அந்தஸ்தை பெற்றுத்தரும். நல்லவர்களுக்கு வந்துட்டு அது ஒரு நியாமத். ஏன்னு சொன்னார், அவங்க சக்கராத்தினுடைய கஷ்டத்தை பாதுகாக்கப்படுகிறாங்க. பெருமானா சொல்லுவாங்க, திடீர் மரணம் என்பது நல்லவர்களுக்கு அருளாக இருக்கிறது. அதே நேரத்தில் பாவிகளுக்கு தண்டனை பெருமானா சொல்வார். என்ன பாவிகளுக்கு தண்டனை, அவன் தௌபாவுடைய பாக்கியம் இல்லாமல் போகும். மகனுக்கு சொல்லுவாங்க, மகனே பாவங்கள் செஞ்சாலும் கூட தௌபாவை தாமதப்படுத்தாதே. ஏன்னு சொன்னால் உனக்கு திடீர் மூத்தி அல்லாஹு தஆலா கொடுத்து விடலாம், உனக்கு தௌபாவுடைய பாக்கியம் இல்லாமல் போகும். இரண்டாவது சொல்லுவாங்க, இரண்டாவது பாதிப்பு என்னவென்றால் பாவத்திலே நீ மூழ்கிவிட்டால் தௌபாவுடைய எண்ணமே உனக்கு இல்லாமல் போகும் சொல்லுவாங்க. பாவத்தில் மூழ்கிவிட்டால் தௌபாவுடைய எண்ணமே இல்லாமல் போகும். இது பாருங்க, அதாவது ஒரு மனிதர்கள் வந்து தவறுல மூழ்கி போயிட்டாங்கன்னா அவங்கள போய் அறிவுறுத்துறது அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க அறிவுறுத்துறது கிடைக்க போயா தெரியா, ஒரு உலகத்தில் எல்லாம் யோக்கியனா இருக்காரா, என்னை மட்டும் வந்து எனக்கு வந்து சொல்லிடுறோம், போய் வேலையை பாரு எனக்கு தெரியா என்பாங்க சொல்லக்கூடிய மக்கள் இருக்காது இல்லையா. மூணாவது பாதிப்பு என்ன, தௌபாவுடைய எண்ணமே இல்லாமல் போகும். நாலாவதாக சொல்றாங்க, என்னடா இந்த பூமியிலே நடக்கின்ற அனைத்து அழிவுகளுக்கும் காரணம் பாவம். இது பொதுவான அழிவு. இந்த உலகத்துல கடலிலும் திடலிலும் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான அழிவுகளுக்கும் ஆபத்துகளுக்கும் காரணம் பாவம் தான்.
அல்லாஹ் தஆலா தன் திருமறை சூரத் ரூம் என்ற 30வது சூராவுடைய 41வது வசனத்திலே கூறுகிறார், லஹரல் ஃபஸாத் ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். கடலிலும் திடலிலும் ஏற்படக்கூடிய அனைத்து ஆபத்துகளுக்கும் குழப்பங்களுக்கும் காரணம் பாவம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இந்த உலகத்தில் இப்போது நடக்கின்ற பாதிப்புகளுக்கும் காரணம் பாவம் தான். அதே நேரத்திலே கடந்த காலத்தில் மக்கள் அழிக்கப்பட்டதற்கு காரணத்தை அல்லாஹ் தஆலா பாவம் என்றுதான் கூறுகிறார். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே 29வது சூராவுடைய 40வது வசனம் சொல்வார், வக்குல்லன் அஹதுனா பி நபிஹி, அனைவரையும் அவருடைய பாவத்தின் காரணமாக நாம் பிடித்தோம். இந்த உலகத்திலே எந்தெந்த சமுதாயம் எல்லாம் அழிக்கப்பட்டதோ அவர் அழிக்கப்பட்டதற்கான காரணம் பாவம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா 4 வகையான சமுதாயம் 4 வகையான காரணத்தை அழிக்கப்படுது என்று அல்லாஹ் தஆலா சொல்வார். ஃபமின்ஹும் மன் அர்ஸல்னா அலைஹி ஹாசிபா, அந்த மக்களிலே சிலரை நாம் கடுமையான புயல் காற்றை கொண்டு அழித்து வந்து அல்லாஹ் தஆலா கூறுகிறார். யார் அழிச்சா? ஆது கூட்டத்தாரை அல்லாஹ் தஆலா அழித்தார். ஆது கூட்டத்தார்கள் கடுமையான புயல் காற்றை கொண்டு கல்மலை பொரியப்பட்டவங்க அழிக்கப்பட்டார்கள். எல்லாம் அடுத்து சொல்வா, சில மக்களை என்ன செய்ய திடீர் சத்தத்தை கொண்டு அழித்தோம், இடி போன்ற திடீர் சத்தம், அப்படியே என்ன செய்ய அழிந்து போனார்கள். சமூக கூட்டத்தார் எல்லாம் அழித்தார். அவர்களே சிலரை பூமியை நாம் விழுங்க வைத்தோம். காரூனையோடைய செல்வத்தை செய்யும் பூமியை கொண்டு விழுக வைத்தோம். சில மக்களை நாம் தண்ணீரிலே நாம் மூழ்கடித்தோம். ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை அல்லாஹ் அழித்தார். சொல்லிவிட்டு அல்லாஹ் கடைசியிலே சொல்லுவான், அவர்களை அழித்ததை நாம் அநீதி இழைக்கவில்லை. அவர்களை அழித்தது என்பது நம்முடைய அநீதி அல்ல. அல்லாஹ் அநியாயக்காரர் செய்ய மாட்டான். அநியாயம்னா என்ன? வேணும்னே அழிக்கிறது, தவறு செய்யாமல் தண்டிப்பது. நானும் போய்பட்டவர் அல்ல. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வார், அவர்கள் தங்களுக்கு தாங்களை பாவம் இழைத்து அநீதி இழைத்து கொண்டார்கள், அழித்தோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அப்ப இந்த உலகத்திலே கடந்த காலத்துடைய அழிவுக்கும் அதான் காரணம், நிகழ்காலங்களில் ஏற்படக்கூடிய அழிவதற்கு ஆபத்திற்கு அதான் காரணம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். கடைசியிலே ஒரு செய்தி என்னவென்றால், ஒரு மனிதர் தௌபா செய்தால் அவரு சிறந்த மனிதர்களாக பெருமானா சொன்னார். இன்னொரு ஹதீஸ்ல பெருமானா சொன்னாங்க, அவர் பாவமே செய்யாதவரா அல்லாஹ் தஆலா ஆக்குகிறார். ஒரு பாவம் செஞ்சு அல்லாஹ்வை வென்றாருகிற நேரத்திலே அவர் பாவமே செய்யாதவராக கருதப்படுகின்றார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அறிவிக்கிறாங்க. இப்னு மாஜாவுடைய 4250வது ஹதீஸ் பெருமானா சொல்வாங்க, அத்தாயிபு மின தம்பி கமல்லா தம்பலா, பாவம் செய்த தௌபா செய்தவன் பாவமே செய்யாதவன் என்பதாக பெருமானா சொல்வான். பாவம் செய்து தௌபா செய்யக்கூடியவன் பாவமே செய்யாதவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த காலங்களில் ஏதாவது குற்றமுறைகள் இருந்தால் அதை சரி செய்து கொண்டு நாம் எல்லாருக்கும் பிடித்தமானவர்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் தஆலா நல்ல புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.